ஏன்ட முடங்கால அளவுக்கு கீழே இறங்கி ஒரு பொடியை செத்து போயிட்டாருங்க. இந்த துண்டெல்லாம் சிலிப் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதி எந்த நாள் நல்ல விஷயங்கள் சொல்றாரு, ஆனால் எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. அது எதுவும் நிறைவேறல. நமக்கு அந்த 25,000 50,000 அப்படி இவ்வாறு எதுவுமே நமக்கு 25,000 அதுவும் கிடைக்கல. அண்டாவையும் குண்டாவையும் கொடுத்துட்டு ஏமாற்றி போயிடுவாங்க. எல்லாமே ஏமாற்றி தான் சார் நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். கட்சி மாற அவங்க செஞ்சு தருவாங்க, புகை செஞ்சு தருவாங்க, அப்படி இப்படியே காலம் போய்கிட்டு இருக்குங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் ஓட்டு போட்டு மட்டும் தான் மிச்சம். எனக்கு வந்து ரைட் இத்தனை மீட்டர் உங்களுக்கு ரோட்டு போட்டு தரேன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் டைமுக்கு மட்டும். ஆமாம், எலெக்ஷன் டைமுக்கு மட்டும். அவ்வளோதான், அதோட சரிங்க. இந்த பக்கத்து சிலிப்பு வந்தாலும் தப்பிக்கலாது, இந்த பக்கத்து சிலிப்பு வந்தாலும் தப்பிக்கலாதுங்க. 2012ஆம் ஆண்டு 15 வருஷமாக அந்த ஏரியா சிலிப்போன்னு சொல்லி NPR ரிப்போர்ட் வந்து கொடுத்து வீடு கட்டித்தாரன்ட்டு இதுவரையும் வீடு கட்டி கொடுக்கல. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தவங்க உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அவங்களுடைய ஏமாத்தினதுனால தானே இந்த நிலைமையில் இருக்கோம். நாங்கள் 25 வருஷமும் வந்து அரசியல்வாதிகள் மலையாள அரசியல்வாதிகள் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரை காலமும் எந்த ஒரு சரியான தீர்வும் பெற்றுக் கொடுக்கல. என்னன்னா இதுக்குள்ள ஒரு போட்டி பொலிட்டிஷியன். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன், KJ திவா. ஓகே, இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரேலியா மாவட்டத்தில் கந்தப்பொலா அப்படிங்கிற எஸ்டேட் பகுதி தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக விதமான மக்களோட எல்லா, அதாவது வீடுகள்லேருந்து அவங்களோட உடைமைகள் நிறைய வந்து அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம், முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆலயத்தில் கிட்டத்தட்ட 800 மக்கள் வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட பகுதி தான் இந்த பகுதி. ஆமாம், உண்மையிலே வந்து அங்கேருந்து அவங்க எங்கள்கிட்ட கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து எங்களோட வீடுகளை நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு நாங்கள் தான் நாங்களும் உண்மையிலே வந்து இந்த சிரமத்து மதியில் இங்கே வந்தாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லா கிளிப் மீதிக்கு நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி சொன்னால் இதை வந்து உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நல்ல கவர்மெண்ட் வந்து நல்லா போய் கொண்டு இருக்கு. ஆனால் அவங்களோட கண்ணுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து சம்டைம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துகிற வகையாக வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து காட்டுறேன். ஓகே, இது என்னன்னு கேட்டா சார், இந்த மரமெல்லாம் போட்டுதான் சார், மரம் பெரிய பெரிய கல்லு பாறை போட்டுதான் சார். எல்லாம் கிட்ட உள்ள வாங்கி எல்லாம் இடிபட்டுருச்சுங்க. இந்த கிட்ட உள்ள வாங்கி எல்லாம் இடிபட்டுருச்சுங்க. வாங்கின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற மண் நிலத்தை. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் இடிபட்டுருச்சுங்க. அப்ப அதனால வேண்டியது இப்ப இதை இழுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குங்க. இந்த லைவா இப்படி இழுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. பண்ணி ஆள் இல்லை இல்லைன்னு திறந்து காமிக்கலாம் உங்களுக்கு. செவருக்குள்ள உனக்கு வெடிச்சிருக்கு, வெடிப்பு இருக்கு உள்ளது. அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல இருந்து நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி வெடிச்சிருமா? இது லூஸ் தானே சார், இது லூஸ் ஆயிடுச்சுனால இது இறங்கினா இது சும்மா போயிடும் லயம். அப்படி ஒரு பயம் இருக்கு. நெடுவலுமே அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. உள்ள கல்லு மண்ணு எல்லாம் அடிபட்டுருச்சுங்க. அவ்வளவு விவசாய இதுவும் விவசாயக்காணி நிறைய போயிடுச்சு. இதெல்லாம் விவசாயக்காணி தான். அதெல்லாம் வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க. இப்போ விவசாயம் மட்டும் செய்கிறவங்க அது ஒரு மெயினாக இருந்தும் நிறைய வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க. முழுக்க சரியா. அப்போ அங்கே நேரத்தோட வந்து சின்னதாக தண்ணி ஓடிட்டு இருந்திருக்குன்னு. கொஞ்சம் தோட்டத்துக்கு கூட போடுறதுக்கு தண்ணி அது வந்து புதுசாக வந்தது. அந்த ஏரியா தண்ணியே வரதில்லை. உடச்சிட்டு வந்தது தான் அது புதுசா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டலாம் விலங்கு நினைக்கிறேன். இந்த பாருங்க அந்த சிலிப்பு இருக்குங்கிட்டு அந்த இதோட இங்கிட்டு அந்த கல்லு பாறைகள் சிலிப்பெல்லாம் வந்துச்சுன்னா இந்த லைன்கள்லாம் மூடக்கூடிய சான்ஸ் இருக்குங்க. ஆத்தியா எல்லாம் அப்போ சுற்றி வளைச்சு உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், எல்லா பக்கமும் பிரச்சனை எங்களுக்கு. இந்த பக்கத்து சிலிப்பு வந்தாலும் தப்பிக்கலாது, இந்த பக்கத்து சிலிப்பு வந்தாலும் தப்பிக்கலாதுங்க. இவ்வளோ காலம் பயம் இல்லாமல் இருந்தோம். இனி வந்து இந்த சூழ்நிலையில் வாழையில உங்களுக்கு இதுக்கு முதல்ல இது தெரியல, இப்படி நடக்குது. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பயமா இருக்கு. அதேமா வந்து சார், இந்த பூமி அதிர்வு வந்துச்சுன்னு சொன்னா அந்த கண்டி மாத்தல அந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பயணம் வந்துட்டு எங்களுக்கு நடந்ததுனால தான் ரொம்ப உங்களுக்கு எப்படி இருந்தோ தெரியல. ஆனா எனக்கு இந்த இது விடுதலை பார்க்கவே பயமா இருக்கு. என்னன்னா இந்த இதுல வந்து மண் சரிக்கக்கூடிய இது இருக்கிற மாதிரி வந்து. ஆனா நீங்க கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறீங்க இங்க வந்து. அப்ப கண்டிப்பா எப்படி சொல். இப்ப நாங்க உங்களோட ரோட்டால் டிரைவிங் பண்ணி வரும்போது முகில் மூடினாலே கண்ணுக்கும் ஒன்றும் தெரியுது இல்லை. அந்த டைம்ல எல்லாம் எப்படி நீங்க கஷ்டப்பட்டு தான் வரணும், கஷ்டப்பட்டு தான் வரும். ரோட்ல எல்லா பக்கத்தாலையும் கஷ்டம் தான். அட்டைப்பூச்சி இங்கால பயணம் செய்ய முடியாது, மழை பெஞ்சா மண் சரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மலைய மக்களுக்கு மிக மோசமாக தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. 75 வருஷமும் வந்து அரசியல்வாதிகள் மலையாள அரசியல்வாதிகள் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரை காலமும் எந்த ஒரு சரியான தீர்வும் பெற்றுக் கொடுக்கல. போட்டு கேட்க வருவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அதோட சரியா நினைக்கிறேன் இன்னொரு ஏரியா உங்களுக்கு காட்டுறேன் வந்து ரைட் இத்தனை மீட்டர் உங்களுக்கு ரோட்டு போட்டு தரேன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் டைமுக்கு மட்டும். ஆமா, எலெக்ஷன் டைமுக்கு மட்டும். அவ்வளோதான், அதோட சரிங்க. எந்த ஒரு வேலை திட்டத்துக்கும் அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த லயத்தை உடச்சி நம்ம தனி வீடு திட்டத்தில் அமைச்சு தரம்பாங்க, செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஒன்றுமே எல்லாமே ஏமாற்றி தான் சார் நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தவங்க உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு அவங்களுடைய ஏமாத்தினதுனால தானே இந்த நிலைமையில் இருக்கோம். நாங்கள்
உங்களுக்கு அந்த 1000 சம்பள பிரச்சனை போனா அது மாத்திட்டாங்களா? அது இப்போ 2ஆம் மாதம் கிடைக்கிறதா தகவல் ஒன்று இருக்குது. கிடைக்கிற வரைக்கும் இன்னும் கிடைக்கல. 2ஆம் மாதம் தான் அது கிடைக்கும்னு தகவல் இருக்கு. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை போராட்டம் போராடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இவர் ஜனாதிபதி எடுத்து கதைச்சிருக்காருங்க. 1350 ரூபா சம்பளம் ஜனவரியிலேருந்து போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்திருக்காங்க. ஆனால் சரியா இன்னும் ஜனவரிக்கு பிற்பாடு தான் தெரியும் அது என்ன கதைங்கிறது. இந்த அளவு சாத்தியப்படுங்கிறது இன்னும் சோறல. எங்களுக்கு மிக வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டால், மலைய மக்கள் தொடர்ந்து புறக்கணிப்பு தானே. தொடர்ந்து பாருங்கள், எத்தனை அமைச்சர் வந்தாலும் எங்களுக்கு நில உரிமை கொடுக்கல, காணி உரிமை கொடுக்கல. இந்த லயம் கூட எங்களுக்கு சொந்தம் இல்லையே, கம்பெனிக்கு விற்று தான் இருக்காங்க. அரசாங்கம் 90 வருஷ குத்தகைக்கு 99 வருஷ குத்தகைக்கு விற்று இருக்காங்க. இந்த காணி அது வரைக்கும் குத்தகைக்கு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சொந்தத்துக்கு இந்த வீடு இருக்குன்னு எங்களுக்கு இடம் இல்லை. இது வரைக்கும் இந்த நிற்கிற இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் கேட்குறது, நாங்களும் வேறு அமைப்பில் இருக்கவங்க தான் கேட்குறதே நில உரிமை தான். நில உரிமை எங்களுக்கு கொடு. அப்போ உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நிலம் கூட இல்லை. அப்போ உங்கள்ட்ட பிள்ளைகள் உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா? நம்ம கேட்குற மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்றது? ஒண்ணுமே சொல்றது. அப்பாவும் தொழிற்சங்கவாதி, அவரும் தொழிற்சங்கவாதி. இவங்களாம் பயங்கர நல்ல தொழிற்சங்கவாதி. அந்த காலத்துல இருந்து இவங்கெல்லாம் இருந்தவங்க தான் அந்த ஊர்ல இருந்து பல சந்தா வாங்கி கொடுத்து அரசியல்வாதியை கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு அண்டாவையும் குண்டாவையும் கொடுத்துட்டு ஏமாத்தி போயிடுவாங்க. இதே தான் நடக்கும். 5 ரூபா சந்தா வெட்டு போல கொடுப்பாங்க. 5 ரூபா சந்தாவுக்கு வாங்கினாங்க இல்லையா, அப்பையிலிருந்து இன்னும் வாழ்றோம். இது எங்களுக்கு பெரிய ஒரு மன கஷ்டம். ஸ்டாம்ப் போட்டுவாங்க சின்ன புக்கில் ஒட்டி கொடுத்துட்டு போவாங்க. சீட்டு சொல்லலாம். அன்னைக்கு ஸ்டேட் நிர்வாகத்தோட வந்தாங்க. எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமைக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் இன்னும் வரலன்னு சொல்லி தான் எங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்தா அவங்க எம்பிஆர் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க சிச்சுவேஷன்ல எங்களுக்கு விளங்குது. இப்போ என்னென்ன சொல்றான்னு கேட்டால், போக முடியுமா நான் போங்க, மற்றவங்களுக்கு நான் வீடு சில பேர்த்துக்கு மட்டும்தான் 25 வீடு தான் எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வேண்டியது எல்லாமே நாங்கள் ரெடி ஏரியாவில் தான் இருக்கோம். அப்படிங்கிற நேரத்தில் நம்ம எல்லாமே முடிவு பண்ணி போயிருக்கோம். இன்னைக்கு இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு யாராவது எங்களுக்கு வீடு ஒன்று கட்டுறதுக்கு மாதிரி இடம் ஒன்று வாங்கி இடம் கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டிக்கிறது தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே வாழ்ற எல்லாரும் ஏன்னு சொன்ன இவங்கள்லாம் அவங்களோட ஒரு வயசு, இவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓரளவுக்கு வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இவங்களோட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையே வாழலை. அப்போ அவங்களுக்கான ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒவ்வொருத்தரோட உரிமை குரலாகவும் இருக்கு. ஸோ அந்த குரலுக்கு எப்படி எப்போ பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரைட். அப்போ இப்படி இதில் மொத்தம் இந்த லயத்தில் எத்தனை வீடு? அங்கிட்டு 15 10 10 அடியா எத்தனை அடி? 2 ரூம் அவ்வளோதான். அதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. அது சொந்தம் இல்லை. அவங்க கல்யாணம் கட்டுறது, பிள்ளைங்க பாபா கிடைக்கிறது, அப்படி எல்லா விஷயமும் அதில் தான் பார்த்துக்கிறது. ஒரு பிள்ளைங்க வயசுக்கு வந்தா கூட அந்த பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு ரூம் பத்தாது. இங்கிட்டு சமைப்பாங்க, இங்கிட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. இந்த உள்ள வீட்டுக்குள்ள வாஷ்ரூம் தான் இதுதான் எங்களோட வாஷ்ரூம். உள்ளவங்களுக்கு இந்த இருக்கு அந்த வாஷ்ரூமை பாரு சிவா. என்ன வாஷ்ரூமை காண்பி. இதான வாஷ்ரூம்? அது இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற வாஷ்ரூம் இது. என்னடா அது இப்படி இருக்கு பாரு. நார்மலாக பாய்ஸ் நம்மளாம் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இருக்குது வயசு பொண்ணுங்க, ஸ்கூல் போகிற பசங்க எல்லாம் இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறா அப்படின்னு உண்மையா. ஸோ இப்போ எங்களால் முடிஞ்சது, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னத்துக்கு இந்த வீடியோ போடுறாங்களோ அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. எங்களால் முடிஞ்சது ஏதோ இவங்கள்ட்ட குரலை ஜனாதிபதியோட பார்வைக்கோ இல்லை மற்றவங்களோட பார்வைக்கு எடுத்து போகிறது மூலம் ஸோ இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கலாம். எல்லாரும் இந்த உலகத்தில் வாழத்தான் வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்தால் நம்மளும் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். இப்போ அவங்க கேட்குறது நாங்கள் இந்த இடத்த விட்டு போக விருப்பம் இல்லை, ஏன்டா கூட வரவங்க வேலை செஞ்சாங்க அவங்க இங்கே இருக்க போகிறோம்ன்றது. அவங்க நாங்கள் மற்ற இடங்களில் கேட்டிருக்கோம். அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வடக்கு கிழக்கு போகிறதுக்குலாம் நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம். அவங்கள அப்படி சொல்லலை. அவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், ஆனால் சரியான ஒரு இடத்தை காட்டுங்க, நீங்கள் இந்த செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க, அப்படி ஒரு இடம் தந்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருப்போம்னு சொல்லி நீங்களே பாருங்க. மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் பார்க்குறேன்டா, இதான் இங்கே இருக்கிற இந்த இந்தியாவில் 15 குடும்பம், அங்கே 15 குடும்பம் வந்துருக்காங்களாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட் எல்லாம் ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு வேணே. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சரிஞ்சதில்ல இங்கிட்டு பக்கம். ஓகே, எல்லா பக்கம் அப்படித்தானே இருக்கு. இது இது கிச்சன், ஐரன் கிச்சனா? ஓகே, இது பக்கத்துல இங்க பாரு கிடையாது. உள்ள போறதுக்கு லைட்ல ஒன்றும் இல்லை. இங்கே பாரு உடஞ்சி போயிருக்கு. அப்படி இருக்குன்றாரு. அதாவது இந்த பின்னால் அப்படி சரிஞ்சு விழுந்து உடைஞ்சிருக்கு. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கலையே அந்த டைமில் சரிஞ்ச போறது கூட கிடையாது. அப்போ நீங்கள் இருக்கு இல்லையா இங்கே என்ன நடந்தது?
நான் டவுனுக்கு வந்து அப்போ தான் வந்தேன் மரக்கறி வியாபாரம் செய்கிறேன். வந்து அப்படி போயிட்டு வந்த பிற்பாடு வந்து பார்த்தா பெண்ணுக்கு சரிஞ்சு வந்து இதுக்கு முன்னுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இடிஞ்சு வந்து அது நாங்கள் எல்லாம் போட்டு அள்ளி போட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டோம். இந்த முறை தான் ஓவர் இதெல்லாம் இந்த பிச்சியெல்லாம் இதெல்லாம் உடஞ்சி ஓவர போயிடுச்சு. இங்கே நிற்கிறதே உடஞ்சில இருக்கு. அப்படியே கிடக்கு. இங்கே வருங்க சிவரெல்லாம் வந்து உடஞ்சி எங்கே வேண்டியது. ஐயோ ஏதாவது மேலே இருந்து வந்து நாங்கள் அங்கே காட்டியிருப்போங்க. இந்த சைடில் இது கிச்சன் என்ன எல்லாமே எல்லாம் முக்கியமாக இதுக்கு மேலே இருக்கிற மலை இடிஞ்சேன்னு இது எவ்வளவும் சரி வரல இருக்கு. நீங்கள் காட்டி நீங்கள் அங்கே அந்த உச்சத்தில் இங்கே அதை அப்படி சரிஞ்சு வந்தால் அவ்வளவும் சரி வரல இருக்கு. ஒரு எல்லாம் வந்து ஒரு இரண்டு சொல்லி பார்த்தா நம்ம வந்து இதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம். நம்மெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. அங்கேயும் வந்து கணிக்கடி இப்படி விடுறாங்க. கொஞ்சம் வேலையை தூக்கி போட்டால் சண்டை பிடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே மக்களோட வாழ்க்கையை பாருங்க. இங்கே வந்து எப்படி இருக்கிறாங்க, அப்படி ஒரு நிம்மதியாக டாய்லெட் போயிடாது, நிம்மதியாக நித்திர போயிடாது. இந்த அதில் வந்து டாய்லெட் அப்படி இருக்கு பார்த்தீங்களா. விவசாயம் தான் செய்கிறவங்கள கரெக்ட் லீக்ஸ் எல்லாம் இதெல்லாம் புதுசாக செய்த லீக்ஸ் அவங்க நான் போட்டது தான் தோட்டம் தான் இது. இந்த அப்படியே விட்டு இது சொந்தம் இல்லை நமக்கு. இது நம்ம செய்கிற வரைக்கும் இருக்காச்சு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். உயிர் பயத்தில் தான் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நடக்கும்ன்றது தெரியாது. இவ்வளோ விவசாயம் பண்ணிட்டாங்க. இது அறுவடை செய்தால் தான் அவங்க பாடுபட்டதுக்கான அந்த இது கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ இதை வந்து இப்போ இந்த டைமில் செய்யல. அது அவங்களுக்கு பயமாக இருக்கும் இந்த பகுதிக்கு வந்து போகிறதுக்கு. அப்போ அதை மெயின்டைன் பண்ணக்கூட வந்து பயத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அவ்வளோ லொஸ்ட்டாக போயிடும். ஏற்கனவே அவங்க எவ்வளோ கடன் லோன் பட்டு அவங்களோட வீடு வாசலை பார்த்துக்கொள்றது, பிள்ளை குட்டிகளை படிப்பிக்க வைக்கிறதுன்னு இருக்கும்போது வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்ட வந்து அப்படியே ஒரே அடியாக அடி விழுந்துட்டேன் எல்லாரோட வாழ்க்கைக்கும். எல்லாத்துக்கும் அடி வாழ்வாதாரம் இழக்கப்பட்டுருச்சு. நாங்கள் இப்போ வந்து போய் பார்த்துட்டு வந்தது அந்த இருக்கிறது. அந்த பக்கம்லாம் வீடுகள் இருக்குது, ஆனால் தெரியுதில்லை. நேரத்தோடய நாங்கள் இந்த இடத்த வந்துட்டு போயிருந்தோம். நாங்கள் இப்போ தெரியலை. அப்புறம் பாருங்கள் அங்கேருந்து வந்தது எங்கே வரைக்கும் போகுதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கக்கூடாது தெரியுது. பார்த்தியா ஆனால் எவ்வளோ அழகான ஒரு இடம். தட்டாக கஷ்டப்பட்டு விவசாயம் எல்லாம் பண்ணி அப்படி இருக்கும்போது இப்போ சடன்லி வந்து இயற்கை ஆட்டம் காட்டுறது அப்படி இருக்குன்னு வரணும். சூப்பர். சொல்ல என்னன்னு கேட்டால் அந்த ஜனாதிபதி கொடுத்த அறிவித்தல் இருக்குது தானே நிவாரணங்கள். இது வரைக்கும் எந்த நிவாரணம் நமக்கு கிடைச்சி வரல. காரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள் போயிட்டு 2 நாளைக்கு முதல் ஜிஏ கிட்ட பேசும்போது சொன்னார் இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க 2 ஏரியாவுக்கு இதுக்கு இருக்காங்க. அப்படி தான் காரணம். ஆனால் இது வரைக்கும் நமக்கு அந்த 25,000 50,000 அப்படிங்கிற நிவாரணம் எதுவுமே நமக்கு 25,000 அதுவும் கிடைக்கல. சாரி 85,000 25,000 ஒரு சாமிகளுக்கு என்னென்னு காரணம் கேட்டால் இது ரெட் அலர்ட் ஏரியா. இப்போ நமக்கு ஒரு வீடு நாளைக்கு ஏதோ இடங்கன்னு கொடுத்தா இந்த தீவனம் கொடுக்க மாட்டாங்க, அதாவது இந்த நிவாரணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு பதில் வந்து ஏஜிலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலகத்துலேருந்து. இந்த இடம் சிலிப்போன ஆரம்பிச்சதுக்கப்புறம் உடனடியாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒரு கோவிலுக்கு மண்டபம் ஒன்று இருக்குது. நம்ம நீங்கள் போனீங்க உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் மண்டபம் தான் போயிட்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் ஒரே டிப்பில் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்களும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்குமே முடியுமானாலும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவசரப்பட்டு கணக்கில் பிள்ளைலாம் தூக்கிட்டு போகிற டைமில் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அதுக்கு நாங்கள் கடவுள் பிரார்த்திக்கோம். நாங்கள் பெரிய விஷயம் நமக்கு எங்களுக்கு அந்த உதவி அந்த டைமில் செஞ்சதுக்கு எங்களுக்கு. ஆனால் அதுலேருந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. அவங்களும் முடியுமானாலும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் மூலியமாக இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைச்சதில்லை இது வரைக்குமே. ரிப்போர்ட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. சரி, உண்மையில வந்து எங்களால் முடிஞ்சது என்ன, எங்களுக்கு தெரியாது உண்மையில என்ன நடக்குது என்னன்னு சொல்லி. 15,000 காசு அப்படின்னாங்க. அது இல்லாமல் வீடுக்கு பண்ணி இது பண்ணி பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு 25,000 காசு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக முழுமையாக வீடு இழந்து இல்லாட்டி அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனாதிபதி சொன்னார். என்ன கேட்டால் முடியுமானாலோ திரும்ப ஆபத்து ஏரியாவாக இருந்தால் திரும்ப அந்த இடத்துல போயிட்டு குடிபோகிற வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே எம்பிஆர் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜனாதிபதி எந்த நாளும் நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கப்படாது. அது எதுவும் நிறைவேறல.
ஆனா அவர் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியுது. ஓ சொல்லிடு சில ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா நியூஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகல, தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. டிவி டெய்லி பார்க்குறோம், சிரஸை பார்க்குறோம், எல்லா சேனலும் பார்த்துக்கிட்டு தான் எல்லாம் இருக்கோம். பாக்குறீங்க. அப்போ கிடைக்கும் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு update கிடைக்கும். ஆகிருக்கு. கூலிக்கு அவ்வளவு வீடு விஷயம் எடுத்துட்டு போக சொல்லி daily சொன்னாரு. update ஆகுது. வீடு இருக்காத இல்லாதவங்களுக்கு 25,000 கவர்மெண்ட் மூலியமா தரேன் இருக்காரு, ஜனாதிபதி தரேன் இருக்காரு. இருந்தாலும் கூடியது எங்களுக்கு அந்த 25,000 ஃபார்முக்குமே ஒன்றுமே இது வரைக்கும் நிரப்பவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இது வரைக்கும் போயிட்டு நம்மளோட கையில் உள்ள காசை தான் போட்டு கீமணி கட்டி மாதம் கூலி வரணும்னு சொல்லி எக்ரிமெண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த காசெல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு கூலிக்கு எத்தனை பேர் இருக்கீங்க, எந்த வீட்டில் கூலிக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபைலில் இது வரைக்கும் எங்கள்கிட்ட எடுத்து டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றுமே எடுக்கல இது வரைக்கும். சரியா, உண்மையிலே வந்து எங்களுக்கு தெரியாது இது சம்மந்தமாக வந்து கவர்மெண்டால். இப்போ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது இந்த மண் சரிஞ்ச இடங்களில் வந்து இப்போ அப்படி இருக்கிறாங்களன்றதை காட்டுறது. அது மூலம் நிறைய விஷயங்கள் வெளியில் வரலாமல் அது தெரியலை. நீங்கள் திரும்ப உங்களோட ஏரியாவை சரியாக இருக்கு அடையாளப்படுத்துங்க, எந்த இடம்னு சொல்லி காட்சி பண்ணுறது. கொங்கோடியா நுவர்லியா மாவட்டத்தில் கந்தப்பள்ளையில் அமைஞ்சிருக்க கொங்கோடியா. இதுக்கு பேர் இப்போ தமிழ் பேர் சொல்கிறேன்னா தாமிரவள்ளி தோட்டம். தாமிரவள்ளி தோட்டம் தான் இதில் பேர், தமிழ் பேர். தாமரைங்கிறது தான் எங்கோட்ட அடையாளம். கொங்கோடியாங்கிறது வந்து ஒரு ஆங்கிலேயர் வச்சுட்டு போன பேர் தானே. நாங்கள் வந்து தாமிரவள்ளின்னு பேர் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் தாமரை பூ இங்கே நிறைய வளருங்கிறதுக்காக ஒரு அடையாளமாக தாமரைவள்ளி தோட்டம் அப்படின்னு வச்சுருக்கோம். தாமிரவள்ளி தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான மக்கள் வந்து முகாமில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு மாத காலமாகியும், அதாவது இந்த அனர்த்தத்தில் வந்து இவங்க பாதிக்கப்பட்ட ஒரு மாத காலமாகியும் அரசு சலுகைகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள்ட்ட தங்களுடைய முறைப்பாடுகள் வந்து இங்கே சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல உண்மையில். நாங்கள் கேள்விப்பட்ட சில இடங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் மலைய பகுதியில் இப்படியான நியூஸே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மையில் வடகிழக்கு பகுதிகளெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு ஓடி ஆடி அதெல்லாம் வந்து பெற்றுட்டாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் பார்க்குற அளவுக்கு 185% இந்த கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லி 69% இப்போதைக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்காரு டிசம்பர் கடைசிக்குள்ளே இதெல்லாம் கொடுத்து முடியும்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கொடுத்து போடலை நமக்கு. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க தானே, ஏன் இந்த வீடியோ போடுறது, நீங்களே ஏன் போடுறீங்க, இல்லை நீங்கள் என்ன கவர்மெண்ட்டை சொல்லி இல்லை அரசியல்வாதியோன்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் ஒரு மீடியா, அப்படி தான் நாங்கள் யூடியூப் சேனலாக இருந்தாலும் 4 பேருக்கு நன்மை கிடைச்சா சரின்றது தான் எங்களை நோக்கம். அந்த வகையில் வந்து நாங்கள் நிறைய இடங்கள் போய் பார்த்துருக்கோம். வந்து நாங்கள் பார்த்தது மூலம் வந்து அந்த இடத்த வந்து அடையாளப்படுத்துறது மூலம் வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து உதவியெல்லாம் போய் செஞ்சுருக்காங்க. எங்கள்கிட்ட லொக்கேஷன்லாம் கேட்டுட்டு போய் வந்து இந்த நிவாரண பொதியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அது பெரிய உதவியாக இருக்குது உண்மையிலே. ஆனால் நிறைய இடங்களில் நான் போய் பார்க்குற இடங்களில் வந்து சொன்னது வந்து அந்த 25,000 ரூபா கொடுப்பனவோ அது வந்து கிடைக்கலன்னு சொல்லி. அது உண்மையிலே கவலையாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டு பக்கத்தில், அதாவது எங்களோட ஊரில் மட்டக்களப்பில் வந்து எங்களோட ஊருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அவங்கள போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் அதை பார்த்துறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை சொல்லிக்கல வந்து அதை விட பாதிக்கப்பட்டது நீங்கள். உண்மையை அதை பார்க்கல வந்து கடும் மோசமாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கணும். அதை ஏன் கிடைக்கலன்னு சொல்லி தெரியல. நான் அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம் சொன்னவர் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்களும் அந்த ரெட் அலர்ட்டில் இருக்கிறதால அதை எல்லாம் அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அதை சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி தான் சொல்கிறாங்களே வந்து. ஆனால் என்னதுன்னு சொல்லி தெரியலை உண்மையான விளக்கம். அதை தாண்டி வந்து முக்கியமாக இருக்கே இல்லாத இடங்களில் வந்து ஜனாதிபதி 3 மாதத்துக்கு வந்து ரெண்ட் காசு கொடுத்து வீடு எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு. ஸ்கூல் பிள்ளைகள் எப்படியுமே ஜனவரி 5ஆம் தேதி பிற்பாடு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொடுத்து படிச்சுன்னா பெரிய உதவியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்குறதுக்கு. அதான் உண்மையிலே வந்து உங்களுக்கு கேட்குறது, நாங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து நாட்டு ஜனாதிபதி மூலம் அறிவிக்கப்பட்டது வந்து இவங்களோட கையில் வந்து சேரலை. அது வந்து முக்கியமான என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. நடுவில் இருக்கலாம். சம்டைம் வந்து இப்போ இந்த ரெட் அலர்ட்டால் வந்து கொடுக்காமல் இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதை அடையாளப்படுத்தி உங்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்கணும். அது மூலம் தான் ஏதோ ஒரு நம்மளும் திருப்தியான ஒரு வேலை செஞ்சன்ற மாதிரி வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கூலெல்லாம் தொடங்க போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னும் கிடைக்கல. அது வந்து கிடைச்சா சந்தோஷம்னா நாங்களும் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து அது கடைசியாக எங்களோட ரிக்வஸ்ட்டாக நாங்கள் அதை வந்து கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு மேலே ஒரு ஊர் இருக்குது, அதுவும் சரிஞ்சு தான் இருக்கு. அந்த சரிஞ்சிருக்கு அந்த ஏரியா வந்து கம்ப்ளீட் பட்டு அவ்வளோ சரி. உண்மையிலே பாருங்க இந்த பெரிய மரம். இப்போ இதுக்குள்ள இருக்கிறாங்கலாம் எங்கே இப்போ எல்லாம் கோயில்லையா? கோயிலாக இருக்கு. எல்லாமே கோயிலில் தான் கோயிலாக இருக்குது. இந்த ஏரியா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், சுமார் 2012ஆம் ஆண்டு 15 வருஷமா அந்த ஏரியா சிலிப்போன்னு சொல்லி NPR ரிப்போர்ட் வந்து கொடுத்து வீடு கட்டித்தாரன்ட்டு இதுவரையும் வீடு கட்டி கொடுக்கல. நாங்கள் 2-3 பையனும் இந்த ஸ்கூலில் தங்கி இருக்கோம். இது பண்ணி உள்ள கோயில் ஒன்று இருக்குது. அதாவது 15 வருஷமாக சொல்லி கொண்டிருக்காங்க. என்னன்னா இதுக்குள்ள ஒரு போட்டி பொலிட்டிஷியன் இப்படியே மாற்றி காலத்தை ஓட்டி இன்னைக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு.
என்பிஆர் ஆல்ரெடி இங்கே போக சொல்லி அறிவிச்சாச்சு. அறிவிச்சு வாரண்டி கொடுத்துருவாங்க, வீடு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், வீடு திட்டத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து இப்படியே காலத்தை தாழ்த்தி இன்றைக்கி 14 கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கொடுக்கல. அதில் விளைவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிங்க. அது நேரத்தில் வந்திருக்கு, அங்கேருந்து மண் சரிவு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக சொல்லியிருக்காங்களாம் இங்கே வந்து மண் சரிவு வரும், இதை அபாயத்துக்குரிய ஒரு இடம்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இப்போ அப்படி உண்மையிலே சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வர இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கணும், ஒரு நிலம் எடுத்து கொடுத்துருக்கணும். அதில் வந்து ஒன்றுமே கொடுக்கல. அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த தடவை வந்ததில் அந்த ஸ்லிப் வந்திருக்கு பாருங்க, சரிஞ்சிருக்கு அந்த மண் வந்து. இது கொஞ்சம் இன்னும் வந்திருந்தா பெருசாக நடந்திருந்தா அதில் இருந்து அவ்வளோ எருமை சரி. இதுக்குள்ளே வந்து எத்தனை ஃபேமிலி இருக்கிறாங்க மொத்தம்? இதில் இருக்காங்க கிட்டத்தட்ட 35 ஃபேமிலி கிட்ட இருக்காங்க. 35 ஃபேமிலி இருக்கா இதுக்குள்ளேயா? இன்னும் வீடுகள் இருக்கா கீழே? லயம் தானே அதுக்குள்ள அதை நீட்டா இருக்குன்னு சொல்லி நம்மட சைஸுக்கு பார்க்க போனால் அது ஒரு ஆள் வீடு இல்லைன்னா 2 பேர் வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். ஆனால் இங்கே அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 20 ஃபேமிலி கிட்டே இருக்கும் இந்த லயத்துக்கு. 37 வீடுகள் இருக்கு. ஐயோ கொஞ்சம் அப்படியே அது இது வந்து சொன்ன ஏரியா வந்து அது இல்லை சிலிப், இந்த ஏரியா தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கிட்டு உள்ள ஏரியா தான் என்பிஆர் ரிப்போர்ட் பார்த்து இந்த ஏரியா வரும், நீங்கள் சேஃப்டியாக அங்கே இருக்கணும், உங்களை வீடு கட்டி வைப்பாங்கன்னு இந்த ஏரியாவை தான் சொன்னாங்க. ஆனால் சொன்ன ஏரியா அந்த கொஞ்சம் கிட்ட வந்திருக்கு. மற்றபடி அங்கனைக்கு எல்லாம் வந்திருக்கு, பெரிய அளவு வந்துடல. பெரிய அளவு வந்துருந்தா அன்னைக்கு எல்லாருமே எல்லாமே சார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு சார் எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்தாங்க சார். எடுத்து சொல்லிட்டீங்களா இது எடுத்து கொடுத்துட்டாங்க சார். கொடுத்தோன்னா அப்படியே கட்சி மாற அவங்க செஞ்சு தருவாங்க, இவங்க செஞ்சு தருவாங்க, அப்படி இப்படியே காலம் போய்கிட்டு இருக்குங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் ஓட்டு போட்டது மட்டும் தான் மிச்சம். இந்த பிரச்சனை சம்மந்தமாக வந்து அரசியல் யாரும் உங்களை தேடி வரைக்கும் நீங்கள் கதைச்சினீங்களா இது சம்மந்தமாக? நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். என்னென்னு கேட்டால் தற்போது என்பிபி கவர்மெண்ட்டில் உள்ள பிரதி அமைச்சர் அவரோ தெருவில் ஏற்றிட்டு வந்தோம், டவுன்லேருந்து ஏற்றிட்டு வந்து அவ்வளோ செய்தி கிட்டத்தில் காட்டிட்டு போனோம். அவர் தேர்வுக்கு இப்போ இந்த ஸ்லிப் வந்த பிற்பாடு போன வாரத்தில் 2 வாரத்துக்கு போத அப்போ அவர் தேர்வு உங்களுக்கு கட்டாயம் தீர்வு பெற்று தரேன்ட்டு சொன்னவர் தான். அதுக்கப்புறம் அதை பற்றி நத்திங் ஒன்றும் பேச்சே இல்லை, எல்லாம் போச்சு. போனவர் தான் போயிட்டு போனெல்லாம் பேசினார் தான். ஆனால் அதுக்கான எதுவுமே தீர்வு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் அந்த காணி பிரச்சனை தான். இப்போ இங்கே இடம் இல்லை, ஜனாதிபதி கடத்தினா கண்டிப்பாக உண்மையிலே கிடைக்கலாம். ஒரு ஸ்லிப் போட்டு போயிருக்கு சார் மிந்தி இந்த இடத்துலங்க. இங்கே ஒரு கிளாக்கர் வீடுங்க, அந்த கோவா துண்டு போட்டு இல்லைங்க மேலே அது ஒன்று ஒரு கிளாக்கர் விட்டு வீடுங்க. இங்கே இருந்து இந்த மண் இடிஞ்சு கீழே விழுதுங்க சார். இது அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போயிட்டு அதுக்கு பிற்பாடு தான் சார் செக் பண்ணுறப்ப அது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்லிப் போகுது, இந்த மழை ஃபுல்லாக ஸ்லிப் போகும் அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொடியை செத்து போயிட்டாருங்க, போயிட்டாருங்க. எவ்வளோ அதுக்கு முந்தி ஒரு 16 வருஷம் இருக்குமா? 16 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் தந்தவங்களை செக் பண்ணி பார்த்து அங்கே பார்க்கணுமா? ஆமாம் சார், கொஞ்சம் பார்க்கணும். அது வந்து கோட்பீல்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குங்க மேலுக்கா? ஆமாம், அந்த பாருங்க சார் பல்ப் எரியுது, அந்த எரியுது. இந்த பாருங்க சார் சிலிப் போகுது, இந்த பாருங்க சார் இந்த பாருங்க கொஞ்சம் சார் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அதுக்கும் அந்த இதுக்கும் கொஞ்சம் தான் சார் இடைவெளி இருக்கு. ஐயோ, அதுக்கு அங்கே இருந்தாங்களா? அங்கே பங்கான இருக்காங்க. ஆமாம் சார், அவங்க வந்துட்டு அந்த அங்குள்ள மண்டபத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அங்குள்ள மண்டபத்தில் இருக்கிறாங்க சார். இந்த துண்டெல்லாம் சிலிப் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் பாருங்க. ஆமாம் சார், இந்த பாருங்க எங்களுக்கு கோயில் வந்துட்டு சார் பண்ணியாங்க. இந்த அவங்களுக்கு தான் அந்த ஆலமரம் இருக்குங்க, அங்கே தான் சார் கோயில். ஆமாம், அதுக்கு இங்கிட்ட ஸ்லிப் வந்துருச்சு சார், இங்கிட்ட கார்னர்லேயே ஸ்லிப் போயிடுச்சு. இங்கே ஒரு இடம் ஒன்று அமைக்கிருக்குங்க சார், ஒரு 75 அடி போல் அப்படியே அமைக்கிருக்குங்க. அந்த வெடுப்பு வந்துட்டு தேலக்காட்டு வழியே போகுதுங்க. அந்த வெடுப்பு வந்துட்டு அமைக்கிருக்குங்க. அந்த வெடுப்பு பணியை போயிருந்துச்சு சொன்னால் சார் கோயில் இல்லைங்க, கோயிலும் இல்லை சார், பணியை அவங்கள்ட்ட உள்ள லயம் இல்லைங்க. அப்படி போயிருக்கு தண்ணி அடிச்சு சார், தண்ணி அடிச்சு போயிருக்கு. கோயிலுக்கு வர பாலம் ரோட்டெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் போச்சு. அந்த செழிப்பு இருக்கு இல்லையா சார், காட்டின இல்லையா, அங்க இருந்து சார் மைய கொண்டு வரதா இந்த வழியை தான் நான் கொண்டு போகணும். எவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டீங்க சார், அங்க அந்த 2 கிலோமீட்டருக்கு கூட இருக்கு சார். அந்த பாருங்க அந்த ஏரியா தான் சார் கொண்டு போகணும். அந்த மேல ஒரு செழிப்பு வந்துருக்கு சார், அந்த தேரியில அதுக்கு கீழே அந்த பள்ளத்துல தான் இருக்கு புதக்குழி. ஆமா, 2 கிலோமீட்டர் போகும். அம்மன் கோயில், அம்மன் கோயில் இதுதான் சார் கிராமத்து கோயில். இந்த கோயில் தான் கிராமத்து கோயிலுங்க. சிலிப்பு ஒன்று போயிருங்க சார், அந்த சிலிப்பு வந்துட்டு அப்படி போயிருந்துச்சு சொன்னால் எல்லாம் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும் சார். இப்போ அதான் வந்து கோயிலுக்கு வர வழிங்க, அதை இந்த படி அந்த பலி தாங்க படியாக வராது, அதெல்லாம் போயிடுச்சுங்க. எல்லாம் போயிட்டு திருப்பி எங்கிட்டு போகுதுன்னு சொல்லல, எங்களுக்கு தெரியுது. அதுக்காக எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்ல தெரியாதுங்க. இந்த அந்த துண்டு சார் அப்படி வெடிச்சு இப்படி மேலே வருங்க. ஐயோ, ஆனா அந்த லைன் எப்படி வெடிச்சு வருதுன்னு தெரியாது. இந்த லைன் இப்படி போயிட்டு ஆத்துல விழுந்துருச்சு சொன்னா அந்த கோயிலுக்கு பாத்துருக்கு.
அந்த அந்த பாருங்க அது பெரிய கோயிலுக்கு பாய்ச்சி அந்த இருக்கு இப்போ இது போய்ட்டு ஆற மூடணும்னா என்ன சார் ஆகும் அங்கே தானே சார் போகும் ஆமா அப்படி இப்ப அடுத்த மலைக்கு ஒரு பெரிய மலை பெய்யும் சொன்னா இறங்கி இறங்கும் சார் இறங்கும் சார் இதோட மேலே போனால் போகும் அது வந்து அன்னைக்கு வந்து இருந்துச்சு இதுக்கு சாதாரண மேலே தண்ணி காண்டிருக்கு சார் மேலே தண்ணி காண்டிருங்க அது தண்ணி விட அப்படி இழுக்கும் எல்லாமே அந்த தண்ணி எல்லாம் இழுக்கும் இப்போ கூட வடிச்சிருக்கு இங்கே வரும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே தொடங்கி அங்கே வரைக்கும் வடிச்சிருக்கு இது எப்போ கொண்டு அப்படி விழ போகுதோ தெரியல போகலாமா பிரச்சனை இல்லையா அதில் ஒரு இதெல்லாம் வெடிக்க போகுது என்ன ஆமாம் சார் எல்லாம் வெட்டி தான் இங்க வந்து திருப்பி இருக்க சொல்றாங்க அதுதானே அப்படியே கொண்டு போயிருக்கும் போல வடிச்சா அந்த சரியா இருக்கும் வெடிப்பு என்ன இஞ்சி சரியா அந்த மேலால வருதுடா வெடிப்பு அந்த அப்படி இந்த வருது அப்படி வருது இது அப்படியே இழுத்துட்டு போடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு லூஸ் தானே சார் அது அப்படியே இழுத்துருங்க கீழே மற்ற இது விழுந்து அதுக்கு பிடிவான அது பிடிவானம், அது இழுக்கும் இந்த வடிச்சு வருதுண்ணே இந்த இதுக்கு பின்னால. ஐயோ இல்லடா இந்த எல்லாம் வெடிப்பு இது சின்ன வெடிப்பு தான் அங்க வரான வெடிப்பு எப்படி இறங்கி இது இருக்குன்னு நம்ம வெடிப்புக்கு நடுவுல தான் நிக்கிறோம் உண்டா இதெல்லாம் கல் பாறை தான் சார் இதெல்லாம் கல் பாறை தாங்க இருக்கு இதெல்லாம் கல் பாறை தாங்க நிறுவனம் அப்படியே மேல இருந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குங்க இது இறங்கி இருக்குன்னா இந்த மட்டும் ஆமா சார் அந்த மட்டும் தான் ரோட்டு இந்த மட்டும் தான் வந்தது இவ்வளவு இறங்கி இருக்கு ஆமா இறங்கி இருக்கு இந்த எத்தனை அடி கிட்டத்தட்ட 2 அடி கிட்ட இறங்கி இருக்கு சார். 3 அடி கிட்ட கீழ இறங்கி ஆமா இந்த பாருங்க சார் அந்த வெடிப்பு மேல போகுது அப்படிதான் ஐயோ இப்படித்தான் படப்படையா இருக்குது என்ன ஆமா சார் படலமா இது அப்படி போயிடுச்சு சொன்னா இது பாருங்க இது போயிடுச்சு சொன்னா இந்த மலைக்கு வரும். போயிருக்கு அந்த அந்த ஆமா சார் அங்க சிலி போயிருக்கு சார் அந்த துண்டு போயிருக்கு அதெல்லாம் பழைய போயிட்டு தான் அந்த ஆரம் மூடு அந்த மட்டும் பக்கத்துல ஆமா சார் அங்கிட்ட தேவல சிலை எப்படி வடிச்சிரு இதால இருந்து சரிஞ்சு வந்திருக்கானே இப்போ இது வந்து வடிக்க போகுது இங்க பாருங்க இந்த உயரத்தையும் காட்டுறோம் அவனோட வடிவா இந்த உயரத்தையும் அங்க இருக்கிறதையும் பாருங்க வந்து ஒரு ஆள் இறங்கி காட்டுங்க அதை வந்து இந்த பழத்துல நிற்கிறேன் இங்க வரும் இது இந்த இடத்துல என்ன ஏண்ட முடங்கால் அளவுக்கு கீழ இறங்கி இருக்கு கீழே இறங்கி இந்த வடிப்பு இதோட மட்டும் இல்லை இங்க தொடங்கி இப்படியே போய் அப்படியே மேலே அடிச்சு அந்த இருக்கு பாருங்க அவ்வளோ வரைக்கும் இறங்கிருக்கு இப்போ அடுத்த மழை பெஞ்ச எண்ணெய் மண்டா இது அவ்வளோ அப்படியே இறங்கிடு அப்படியே போகும் ஸோ அதில் கீழே இருக்கிற வீடுகள் அதில் இருக்கிற கோயில் எல்லாம் சரி அடுத்த இது இறங்குனா பிரதர் இது இறங்குன கையோட அது பிடிமானல அதுவும் இறங்கிடுவான் இறங்கி சார் அந்த அந்த ஆறு போயிட்டு நிறைஞ்சனா அந்த லைட்டுக்கெல்லாம் பாதிக்கும் ஆமா லைட்டுக்கெல்லாம் பாதிக்கும் இதான் நம்மளோட பிளே கிரவுண்ட் எந்த கிரவுண்ட் அந்தாவும் வந்திருக்கேனே சுத்தி வளைச்சு வந்திருக்கான இதுக்கு மேலே தான் ஒரு ஊர் இருக்கே அந்த அவங்களையும் டாம்ல இருக்க போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க அப்படி அங்கேயும் போயிட்டு ஸ்கூல்லையும் அந்த மற்ற இதில் ஃபால் ஒன்று இருக்கா அதுலேயும் தான் இருக்காங்க இதுதான் மைதானம் கூட இந்த ஸ்லிப் வந்து இதோட நின்றுட்டேனே இல்லண்டா அது மூடி இருக்கீங்க இதுதான் கூட மைதானம் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று வச்சா கூட இதுல விளையாடுறதுக்கு இயலாது ஒரு சின்ன ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு எல்லா பேருக்கும் ஏற்ற ஒரு பெரிய மைதானம் பொது மைதானம் அதான் இது என்ன இது நம்மட கபடி விளையாடுற அளவுக்கு நம்மட ஊர்ல இருக்கிற இப்படிதான் சார் என்ன கேட்டாங்க சார் இது வந்துட்டு நமக்கு இந்த கொங்கோடியாவில் வந்துட்டு கிரவுண்டுன்னு ஒண்ணுமே இல்லைங்க இல்லாம இருந்துச்சு இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா தான் அது வெட்டி கொடுத்தாங்க ஆனா அதுக்கு ஒரு படம் தான் இங்க உள்ள பொடியங்களுக்கு தெரியும் கிரவுண்டு அப்படிங்கிறது வாலிபால் விளையாடுறதுக்கு இது மாதிரி தான் செஞ்சாங்க அது இல்லாத குடும்பக்கு தான் அந்த இடத்த நாங்கள் வாங்கணும் எங்களுக்கு விளையாடணும் நாங்கள் எப்படி வெளியில் போய் விளையாடுறவங்க தான் இங்கே இப்படியாச்சும் நம்ம பசங்க விளையாடணும் மேட்ச் வைக்கணும் அதனால இல்லாத குடும்பத்துக்கு தான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் இந்த கிரவுண்ட் வாங்கணும் 10 வருஷம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட மழை டைம்ல வந்து அங்க வந்து வர விளையாடல அது இங்க வந்து அவனுக்கு அங்க போகணுமே சரி கிரவுண்டை விடுங்களேன் உங்களுக்கு உயிர் வாழ்ற வீடே அங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லப்போ உங்களுக்கு மைதானத்தை எப்படி கொடுப்பாங்க இதை நீங்க எப்படியும் எல்லாத்தையும் தெரியப்படுத்தும் நல்லா எல்லாத்தையும் இதை பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் மலையகத்துல இவ்வளோ அபிவிருத்தி நடந்தது நீங்களும் வந்திருக்கீங்க உங்களே குழந்தைகளுக்கெல்லாம் காட்டணும் பிரபலியமான நுரையிலியான்னு சொன்னா உல்லாச பயணிகள் கூடுதலா வர்றாங்க நிறைய பிளேஸ் பாக்குறதுக்கு வராங்க இப்படி உள்ள ஏரியாவுக்குலாம் வந்திருப்பாங்கன்னு தெரியல ஆனா இப்படி ஒரு இடமும் இருக்குது அதாவது ஒன்று சொல்றேனே நான் இலங்கையோட முதுகெலும்பு வந்து இவங்க தான் அதாவது தேயிலை கொழுந்து தான் இலங்கையோட ஒரு முதுகெலும்பா இருக்கு அதை பறிக்கிறது வந்து இவங்க தான் ஆனா அதை பறிச்சு கொடுக்குறவங்களோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு பாருங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஸோ இவங்கள்ட்ட வாழ்க்கை தரத்தை வந்து ஏன் மேம்படுத்துறதுக்கு இத்தனை வருஷமாக வந்து எடுக்குது அப்படி சொல்லி தெரியாது பட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது அதாவது இதுக்கு முதல் இருந்த எல்லா அரசாங்கமும் வந்து இவங்களை கைவிட்டு தான் இருந்திருக்கு இனிமேல் இப்போ இருக்கிற அரசாங்கம் இனிமேல் வந்து இவங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கேள்விக்குறியாகவும் இருக்குது ரைட் அதை அப்படி வந்து பார்க்கலாம்